Assalamualaikum. Welcome to Riya Samayal. Riya Samayal subscribe பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க bell symbol click பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ரெசிபி இல்ல மசாலா பவுடர் பிரியாணிக்கு குருமா இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இந்த மசாலா பவுடருக்கு உண்டான அளவு தான் நான் சொல்ல போறேன். பட்டை 50 கிராம் பட்டை. இந்த 50 கிராம் பட்டைக்கு 7 கிராம் ஏலக்காய் 4 கிராம் கிராம்பு. இந்த அளவு தான் பிரியாணி குருமா நிறைய ஐட்டங்களுக்கு இந்த மசாலா தான் யூஸ் பண்ண போறோம். 1 கிலோ அரைச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருந்தா நான் எப்பவுமே 1 கிலோ தான் அரைப்பேன். 1 கிலோ ஒண்ணா வாங்கி அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். 1 கிலோ பட்டைன்னா 150 கிராம் ஏலக்காய் 75 கிராம் கிராம்பு இந்த அளவு தான். நல்ல வெயில்ல ஒரு நாள் ஃபுல்லா வச்சிடுங்க. ஒரு 10 மணிலிருந்து மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் நல்லா சுள்ளு நடிக்கிற வெயில்ல வச்சு எடுத்துருங்க. அப்புறமா இத பட்டைய நல்லா இப்படி குட்டி குட்டி பீஸா உடைச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா பட்டைய உடைச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கிங்க. ஒரே தடவையில ஃபைன் பவுடர் நமக்கு கிடைக்காது. அதனால சலிச்சு எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை சலிச்சு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. நான் செய்யக்கூடிய பிரியாணி குருமா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பவுடர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருப்பேன். நான் அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பவுடர். நீங்க அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரியாணி குருமா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.